எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்புள்ள மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிக்காரர்களும் எது சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம். இப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கலன்னா டக்குன்னு மன வருத்தம் ஆயிடுவோம். யாராவது ஏதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, மன கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படியே உட்காந்துருவோம் அமைதியாகி. இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும். எந்த குணாதிசயங்கள் ரீதியா அவங்க அடிக்கடி மன வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் காலச்சக்கரத்துடைய முதல் வீடு. அந்த முதல் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எது சார்ந்த விஷயங்களுக்காக மன வருத்தப்படக்கூடிய நபர்களா மாறிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விரைவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கும் பாத்தீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். அந்த வேலையை செய்யறப்பயே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதை யோசிக்காம டக்குன்னு எடுத்துருவோம். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழல், அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நமக்கு சில பிரச்சனைகள் வருது பாத்தீங்களா, கொஞ்சம் யோசிச்சு எடுத்திருந்துருக்கலாம் அப்படிங்கக்கூடிய தன்மை இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். திடீர் முடிவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளால் மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவங்க ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தடங்கள், ஒரு சின்ன பிரச்சனை அதுல வந்தா கூட அதிகப்படியான மன அழுத்தம் படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்ப ஒரு விஷயத்த செஞ்சு ரொம்ப ஸ்பீடா செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். சின்ன ஒரு தடங்கள் அந்த இடத்துல வருது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்னடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்தேன், இப்ப கடைசியில வந்து இப்படி ஆகிப்போச்சு, இப்படிங்கக்கூடிய அந்த சிறு சிறு தடைகள் வரும் பொழுதெல்லாம் மன வருத்தப்பட்டு அமரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா, பொருளாதார சிக்கல் வாழ்க்கையில எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இவங்களுக்கு மன சூழ்நிலை, மன கஷ்டம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயா இருப்பாங்க, எந்த டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்க பொதுவாகவே. ஆனா இவங்க ஒரு பொருளாதார ரீதியா ஒரு சிக்கலை சந்திக்கும் பொழுது, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பொருளாதாரம் தேவைப்படுது, இல்ல எனக்கு ஒரு செயல் செய்யணும், அதுக்கு இப்ப பொருளாதார விஷயம் தேவைப்படுது, பற்றாக்குறையா இருக்க, ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கணும், ஒரு பணம் வாங்கின இடத்துல பணம் கொடுக்கணும், இப்படி ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல்னு வச்சுக்கலேன். பொருளாதார சிக்கல்களை வாழ்நாளில் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக, காசுதான் முக்கியம் போல் இருக்கு இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவா இந்த பணம் அதனுடைய தன்மை தன்கிட்ட குறையும் போதெல்லாம் இவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். கையில எப்பவுமே ஜோப்ல ஒரு 10,000 வச்சுட்டே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்களுக்கு. அந்த 10,000ல இருந்து எப்ப 8,000 7,000 கம்மியாயிட்டே வருதோ, அந்த பணத்தினுடைய வளம் எப்ப எல்லாம் கம்மியாகுதோ அப்ப எல்லாம் மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக, ஜோப்ல 10,000 கம்மியா இருந்தாலும் ரொம்ப மனசு கஷ்டமாயிருங்க, எப்போ அந்த ஜோப்ல காசு இருந்துட்டே இருக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கொண்ட நபர்களாக இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்த மிதுனத்தில் பிறந்தவர்கள், உறவுகள் தன்னை பற்றி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய போது ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்லதுதான் செஞ்சேன், ரொம்ப அவங்ககிட்ட அவனுக்கு விசுவாசமா இருந்தேன், அவனை ஏமாத்தக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனா அவன் என்னை போய் தப்பா புரிஞ்சுட்டான, தப்பா பேசிட்டான அப்படின்னு சொல்லும் போது சூழ்நிலை வரும்போதெல்லாம் இந்த மிதனத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம ஒருத்தனை நம்பி இருக்கோம், இல்ல அவங்க கூட ரொம்ப நட்பா பழகிட்டு இருக்கோம், அவன் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டானடா இப்படிங்கக்கூடிய சூழல்லாம் ஒரு சிலருக்கு வரும் பாத்தீங்களா. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மிகப்பெரிய மன வருத்தத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த சொற்கள், நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சொற்கள் மற்றவருடைய நலனுக்காக நிறைய நேரங்கள்ல பேசியிருப்போம். அப்போ பேசக்கூடிய சொல் அவன் சரியா புரிஞ்சுக்காத ஒரு தன்மை ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அப்போதெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் வருத்தப்படுவாங்க, மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக. இப்ப ஒருத்தர் நல்லதுக்காக சொல்லியிருப்போம், ஒருத்தன் ஏதாவது தவறு பண்ணிட்டு இருப்பான், இல்ல அந்த விஷயத்த செய்ய தெரியாம செஞ்சுட்டு இருப்பான்டா, இப்படி போய் செய்யறியாடா, நல்லா சொல்லித்தரண்டா வாடா அப்படின்னா அவன் திடீர்னு என்ன தெரியுமா சொல்லுவான், நீ உன் வேலையை பாரு எனக்கு தெரியுன்றான். அந்த மாதிரி சொற்களை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவனுக்கு நல்லதுதாங்க செய்ய போனேன், ஆனா அவன் பாருங்க நம்மளை இப்படி பேசிட்டான் இப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கும். அடுத்து கடகத்தில் பிறந்தவர்கள், குடும்ப உறவுகளால் அடிக்கடி மனக்காயம் படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த கடகம் சொல்லக்கூடிய விட எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு வர அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ராசி இந்த கடக ராசி. பொதுவா குடும்பத்து நபர்கள் மேல இவர்கள் வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப அபிரிவிதமா இருக்கும். நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவி, கணவன், அம்மா, அப்பா, குழந்தைகள், நம்ம குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேல வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பொதுவா இவங்க சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு வச்சுக்கோங்க.
அப்போ இவங்க குடும்பத்தில் வைக்கக்கூடிய நபர்களுடைய அன்பு எப்ப எல்லாம் இவங்களுக்கு வந்து அவங்க சொல்றதை கேட்காம போறாங்களோ அப்பெல்லாம் இவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு. பொதுவா நம்ம வைக்கக்கூடிய அன்பு மற்றவர்களிடமும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் இவருக்கு ஒரு மன வருத்தத்தை தரும்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு ஒரு குழந்தை மேல வந்து ரொம்ப அன்பு வச்சிருப்போம், சொல்ற வச்சே கேட்க மாட்டான், அப்போவெல்லாம் ஒரு மன வருத்தத்தை தரும் பாத்தீங்களா. இது குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கிடையாது, எல்லாரிடமும் நான் சொல்றேன். ஒரு இடத்துல வைக்கக்கூடிய அன்பு அதே மாதிரி கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த கிடைக்காத சூழல்ல மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். ஒரு நெருக்கடி சூழல் எப்போவெல்லாம் வாழ்க்கையில வருதோ, ஃப்ரீயா இருந்துட்டே இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, திடீர்னு ஒரு பண நெருக்கடியோ வேற ஏதோ மன சார்ந்த விஷயங்கள்ல சில மன அழுத்தங்கள் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த மனம் வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து சிம்மத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு ஒரு விஷயத்த தட்டார் புட்டார்னு செய்யணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எடுத்த முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி செய்யாம ஒரு விஷயத்த பொறுமையா போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பொறுமையா ஒரு விஷயத்த செய்யும் பொழுது என்னடா எப்ப பாரு இப்படியே பொறுமையாவே செஞ்சுட்டு இருக்காங்க இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வருத்தம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில ஒரு தன்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா. நான் மிகப்பெரிய ஆள், நான் இதெல்லாம் செய்வேன், என்னால இதெல்லாம் செய்ய முடியும் இப்படிங்கக்கூடிய சூழல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய பெருமைக்கு ஏதாவது ஒரு இழுக்கு வரும் பொழுது அவங்க கணக்கான அவன் அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுல மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பு வாழ்க்கையில பூர்த்தி அடையாமல் இருக்கும் பொழுது, நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேங்க அது நடக்கலைங்க, ஒரு மானை சிங்கம் வேட்டையாடி போகும், அந்த மான் தப்பிச்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சிங்கம் அப்படியே மூஞ்சி அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே எல்லா பக்கமும். அது மாதிரி தன்னுடைய எதிர்பார்ப்பு நடக்காத பட்சத்துல ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து கன்னியில் பிறந்தவர்கள். இவங்க ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா யோசிச்சு அந்த விஷயம் இப்படிலாம் நடக்கணும், அந்த விஷயத்துல இதெல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிந்தனையா அந்த விஷயத்த டீப்பா யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஒருத்தன் வந்து அது வேற மாதிரி செய்வான். அப்போ வந்து இவங்க அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாம இருக்காங்க பாத்தீங்களா, அப்பவெல்லாம் மன வருத்தப்படக்கூடிய நபர்களா, இவ்வளவு தூரம் யோசிச்சு அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், இவன் வந்து மாத்தி செஞ்சுட்டு போயிட்டான் அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தான் வாழ்க்கையில செய்யக்கூடிய, நான் ஒரு விஷயத்த செய்யறேன், அந்த விஷயத்த செய்யும் போது அது தவறுதலா போயிருதுங்க. பல நேரங்கள்ல எவ்வளவு விஷயத்த யோசிச்சு செஞ்சா கூட அந்த யோசிச்சு செய்யக்கூடிய விஷயம் பல நேரங்கள்ல தவறுதலா போயிருதுங்க, இதனால எனக்கு ரொம்ப மன வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த கன்னியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து துலா ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எதற்காக மன வருத்தப்படுவாங்க அப்படின்னா, ஒரு சமநிலையில் இல்லாத பொழுது மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்போம், ஆனா அந்த விஷயத்த செய்ய முடியாம இருக்கும். ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்போம், ஆனா அந்த விஷயத்த செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு சமநிலையே கிடையாதுங்க, ரொம்ப கசாமுசான் இருக்குங்க, இப்படிங்கக்கூடிய சூழலுக்காக ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில எப்பயெல்லாம் இவங்க நம்பிக்கை இழக்கிறாங்களோ அப்போவெல்லாம் மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். நான் ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க, எந்த விஷயத்தையுமே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு, ஆனா ஒரு விஷயத்துல நம்பிக்கை இழக்கும் போது ரொம்ப மன வருத்தமாயிடுறேங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகி உட்காந்துடுறேன், மன அழுத்தம் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். விருச்சிகத்தில் பிறந்தவர். மற்றவர்கள் எப்பெல்லாம் இவர்களை பார்த்து பொறாமைப்படுறாங்களோ, இவன் வர்றான், வண்டி வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு எப்பெல்லாம் மற்றவர்கள் இவர்களை பார்த்து பொறாமைப்படுறாங்களோ அப்பையெல்லாம் மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. என்னடா அவனுக்கு நல்லதுதான் நினைச்சேன், அவன் என்னை பார்த்து பொறாமப்பட்டுட்டு போறான் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, இதனால் மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பதட்டமான ஒரு சூழல் வரும் பாத்தீங்களா, ஒரு இயல்பா இருக்க வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாது, ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பதட்டம் வரும், எப்படி செய்யறது என்ன அப்படிங்கிறது. பதட்டமான சூழலை போய் எச்ச அவங்க படபடப்பாயிரும். ஏன்னா இவருக்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான், இவரே வந்து ஒரு செயலை அதிபயங்கரமா செய்யக்கூடிய ஆள், வேகமா செய்யக்கூடிய கிரகம், அது வந்து இவரோட இயல்பா இருக்கும். அந்த மாதிரி இயல்புல செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பதட்டமான சூழல் வரும்போது அதிகப்படியான மனக்காயம் படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய ஆற்றல், எனக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கு, அந்த வேகம் குறையும் போதெல்லாம் எனக்கு மன வருத்தமாயிருங்க, மனக்காயமாயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தொடர்ச்சியா நான் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேங்க, என்னை வந்து யாருனாலும் நிப்பாட்ட முடியாது, அங்கெல்லாம் அங்க இங்கெல்லாம் எந்திரிச்சு போக மாட்டேன், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பேன்.
இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு செய்ய முடியாத ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் வச்சுங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக. அந்த மாதிரி வேலை செய்ய முடியாத ஒரு சூழல், என்னைக்காவது ஒரு உடம்பு சரியில்லாம போகும், என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு டயர்டா இருக்கும். அந்த மாதிரி சூழல்ல என்னடா முந்தா நேத்து அப்படி வேலை செஞ்சேன், இன்னைக்கு என்னால இப்படி வேலை செய்ய முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு ரொம்ப இதா இருக்குடா, அழுத்தமா இருக்கு, இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த பாயிண்ட் எதுக்குன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்ல அந்த ஆற்றல் கம்மியாகக்கூடிய காரணத்தினால வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிகத்தில் பிறந்த நபர்கள் இருப்பாங்க. அடுத்து தனுசு ராசியில பிறந்தவர்கள் மனக்காயம் அடையக்கூடிய விஷயத்துன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பை மீறி சில சம்பவங்கள் நடக்கும். நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்த வாழ்க்கையில அந்த எதிர்பார்ப்பை மீறி சில சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் மனக்காயம் படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக ஒரு சவாலான சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுது அப்படின்னா, நம்ம ஒரு திறமையோட ஒரு இடத்துல போய் நிற்போம். நம்ம திறமைக்கு மீறி ஒரு சிலர் வந்து நிற்பானுங்க, அல்லது நமக்கு திறமைக்கு ஈக்குவலா ஒரு சிலர் வந்து போட்டி வந்து நிற்பானுங்க. சரியா? அப்போவெல்லாம் இவர்களால் அதிகப்படியான மனச்சோர்வும் மனக்காயம் அடையக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு எஃபோர்ட் போடுறேன், எனக்கு ஈக்குவலா அவன் செஞ்சுட்டே இருக்கானே, இப்படிங்கக்கூடிய அந்த மனச்சோர்வும் மனக்காயம் படக்கூடிய நபர்களாக இந்த தனுசில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து மகரத்தில் பிறந்தவர்கள், இவர்களுடைய அதிகாரம் வாழ்க்கையில என்னைக்கெல்லாம் இழக்குதோ அன்னைக்கெல்லாம் மனசோர்வு மனக்காயம் படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல இவங்க சொல்லக்கூடியது ரொம்ப மதிப்பிற்குரியதா இருக்கும், மதிப்பிற்குரிய விஷயமா இருக்கும். அதிகார தோரணையில சொன்னாலும் கூட அந்த விஷயம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிக்கத்தக்கதா இருக்கும். அந்த சொல்லக்கூடிய இடத்துல இவருடைய அதிகாரம் இழக்கப்படும் பொழுது அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, நீ வேலை வேலைப்பாரு அப்படின்னு யாராவது சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப அதிகப்படியான மனக்காயம் படக்கூடிய நபர்களாக இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா வருது பாத்தீங்களா, அப்பவும் ரொம்ப இவங்களுக்கு மனதளவுல மன அழுத்தத்தையும் மனக்காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். என்னன்னா நான் செய்யறேங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் தூக்கி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எப்படா இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பொறுப்புகள் அதிகமாகும் பொழுதும் மனம் சார்ந்த வகையில் அழுத்தத்தை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவா இவர்கள் ஒரு சுதந்திர பறவைன்னு வச்சுக்கங்களேன், இவர்களுக்கு கட்டுப்பாடுகள் யாராவது விதித்தாலும் மனசோர்வு மனக்காயம் அடையக்கூடிய நபர்களாக இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். கட்டுப்பாடு போடக்கூடாது, நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான். இவங்க எந்திரிச்சு வரதே 10 மணிக்கு தான் வருவாங்க, மெதுவாக தான் வேலை செய்வாங்க, மெதுவாக தான் இருக்கும். ஒரு சில செயல்கள் செய்யறவங்க கூட அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை கரெக்டா செய்யக்கூடிய நபர்கள் இந்த மகரத்துல பிறந்தவங்க. அந்த செயலை எப்படினாலும் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா இப்படித்தான் நீ செய்யணும்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த எண்ணம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து கும்பத்தில் பிறந்தவர்கள், இவர்களுக்கு தனிமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப மனக்காயத்தை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்க. இவங்க பொதுவாகவே இந்த கும்பத்தில் பிறந்தவர்களே, இந்த கும்பம் சொல்லக்கூடிய விட பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய விட. எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா இருக்கணும், உறவினர்களோட சந்தோஷமா இருக்கணும், கூட பிறந்தவர்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் பெருமளவு தனிமையில் விடப்படும் பொழுது மனச்சோர்வு மனக்காயம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில குழப்பம் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அதிகப்படியான குழப்பம், அப்படி போட்டு அதை என்னடா செய்ய போறோம் எப்படா செய்ய போறோங்கிற குழப்பத்தின் காரணமாகவே மனச்சோர்வும் மனக்காயம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கையோட விஷயத்த செஞ்சேங்க, அந்த செய்யக்கூடிய அந்த செயல் நம்பிக்கையோட செஞ்ச செயல் தவறா போயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதனால ரொம்ப மனக்காயம் அடையக்கூடிய நபர்களாக இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில், கும்ப ராசியில இருந்தாலும் சரி சொல்லிட்டு வந்த அந்த 12 ராசிகளுமே லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி, இந்த சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது அதற்காக மன வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள்னு வச்சுக்கலாம். அந்த மன வருத்தப்படும் போது நம்மளுடைய செயல் பெருமளவுல பாதிக்கப்படும். 2 நாள் ஆனாலும் அந்த சம்பவம் அவங்களை விட்டு போகாது பார்த்தீங்களா. அது மாதிரி அந்த மன வருத்தம் மனக்காயங்கிறது தான் எதிர்பார்த்த ஒரு செயல், நம்பிக்கை வைத்து ஒரு செய்த செயல் தவறாக போகும் பட்சத்துல அதிகப்படியான மன அழுத்தத்திற்கும் மனக்காயத்துக்கும் உள்ளாக்கக்கூடியவர்களாக அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து மீன ராசி மீன லக்னக்காரர்கள், வாழ்க்கையில ஏமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்பவெல்லாம் சந்திக்கிறாங்களோ, நண்பர்கள் ரீதியாகவோ குடும்பத்து ரீதியாகவோ கணவன் மனைவி கூட்டாளி யார் மூலியமாவோ ஏமாற்றம் ஒரு விஷயம் வாழ்க்கையில அவங்க சந்திச்சாங்கன்னா அன்னைக்கு அதிகப்படியான மனக்காயத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள்னு வச்சுங்களேன். ரொம்ப சென்சிட்டிவான நபர்கள் இவங்க. ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இவங்களுக்கு சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க கூட அந்த அழுத்தத்துல மன காயப்படக்கூடிய நபர்கள், மன அழுத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஒரு குழப்பமான சூழல்,
மனசஞ்சலம் இதையெல்லாம் வாழ்க்கையில இருக்கும் பொழுது இவங்களை யாராவது ஒரு தொந்தரவுன்னு பண்ணாங்கன்னா அதிகப்படியான அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய நபர்களாக, இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஒரு கவலை வந்துருங்க. நான் தூங்க முடியல அப்படின்னு கூட ஒரு நாளைக்கு ஃபுல்லா என்னடா நைட்ல தூக்கமே வரலன்னு கூட அதிகப்படியான நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழலோ இவங்களுக்கு மனசஞ்சலப்படக்கூடிய சூழலோ ஏதாவது இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இவங்களை யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா, காயப்படுத்திட்டாங்கன்னா கூட அது மிகப்பெரிய அளவுல மன ரீதியான அழுத்தத்தை தரக்கூடியதாக இந்த மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த 12 ராசிக்காரர்களும் இது சார்ந்த விஷயங்கள்ல மனக்காயமும் மன அழுத்தத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் போதே நம்ம அதை அப்படி அந்த இடத்துல இருந்து தள்ளி நின்னுக்கிறது நம்மளுடைய மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.